ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்தத் சேனல். பொங்கலுக்கு உங்கள் வீட்டை இந்த 2 பொருளை வச்சு சுத்தம் செஞ்சு பாருங்கள். கஷ்டமே இல்லாமல் உங்கள் வீடு பளபளன்னு மாறிடும். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இன்னும் சில தினங்களில் பொங்கல் பண்டிகை வரப்போகிறது. இல்லத்தரசிகள் வீட்டை சுத்தம் செய்ய தொடங்கி இருப்பீர்கள். உங்களுடைய வீட்டை, உங்கள் வீட்டு சமையல் அறையை சுலபமாக எப்படி சுத்தம் செய்யலாம் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இதற்கு அடிப்படையாக வெறும் 2 பொருள் இருந்தாலே போதும். அந்த பொருட்களை வைத்து நம்முடைய வீட்டை சுலபமாக சுத்தம் செய்து விடலாம். டிப் நம்பர் 1. முதலில் உங்கள் வீட்டு சமையலறையில் இருக்கும் டைல்ஸ், மேடை, கபோர்ட் இப்படிப்பட்ட மற்ற இடங்களில் எண்ணெய் பிசுபிசுப்பு இல்லாமல் சுத்தம் செய்ய 1 கப் தண்ணீர், 1 கப் வினிகர், 1 கப் பாத்திரம் தேய்க்கும் லிக்விட். எண்ணெய் பிசுக்கு போவதற்கு உங்கள் வீட்டில் இருக்கும் விம் லிக்விட் அல்லது பெரில் இப்படியாக எந்த லிக்விடை வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது மேல் சொல்லப்பட்டுள்ள 3 பொருட்களையும் சம அளவில் எடுத்து ஒன்றாக கலந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கொள்ளுங்கள். இந்த லிக்விட்டை வைத்து உங்கள் சமையலறையில் சுவரில் உள்ள டைல்ஸ், கபோர்ட் எல்லா இடங்களிலும் ஸ்ப்ரே செய்துவிட்டு 5 நிமிடம் வரை ஊறவிட்டு அதன் பின் ஒரு துணியை வைத்து துடைத்தால் போதும். எண்ணெய் பிசுக்கு சுத்தமாக நீங்கிவிடும். இதே மெத்தடை யூஸ் பண்ணி உங்கள் ஸ்டவ்வையும் சுத்தம் செய்து கொள்ளலாம். உடனே காய்ந்த காட்டன் துணியை வைத்து எல்லா இடங்களிலும் ஈரப்பதம் இல்லாத அளவிற்கு துடைத்து விடவும். எண்ணெய் பிசுக்கு போக இந்த லிக்விட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 2. உங்கள் வீட்டில் இருக்கும் ஜன்னல் கண்ணாடி அல்லது பால்கனியில் இருக்கும் கண்ணாடி, முகம் பார்க்கும் கண்ணாடி இப்படியாக எல்லா வகையான கண்ணாடிகளையும் பளபளவென சுத்தம் செய்ய 2 டம்ளர் அளவு தண்ணீருடன் 1 டம்ளர் அளவு வினிகரை கலந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கொள்ளுங்கள். இந்த லிக்விடை கண்ணாடியில் ஸ்ப்ரே செய்து லேசாக துடைத்து எடுத்தால் கண்ணாடியில் இருக்கும் அழுக்கு நீங்கி பளபளக்க தொடங்கிவிடும். டிப் நம்பர் 3. கண்ணாடியை துடைக்க பயன்படுத்திய இந்த லிக்விடை சுவர்களில் உள்ள அழுக்கை நீக்கவும் பயன்படுத்தலாம். உங்களுடைய வீட்டில் சிறிய குழந்தைகள் சுவரில் பென்சில், ஸ்கெட்ச் பென்சில் கொண்டு கிறுக்கி வைத்திருந்தாலும், உங்களது கை அடிக்கடி படும் இடங்களில் வட்ட வடிவமாக அழுக்கு படிந்து இருந்தாலும் இந்த இடங்களில் இந்த ஸ்ப்ரே அடித்து 1 நிமிடம் விட்டு விடுங்கள். அதன் பின் லேசாக பாத்திரம் தேய்க்கும் நாரை பயன்படுத்தி துடைத்து எடுத்து மீண்டும் ஈரத்துணியை வைத்து துடைத்து எடுத்தால் கரைகள் நீங்கிவிடும். ஸ்டீல் நாரை வைத்து தேய்த்து விடாதீர்கள், சுண்ணாமும் சேர்ந்து போய்விடும். குறிப்பாக தாழ்பால் போடும் இடங்களில், அருகில் சுவற்றில் நம்முடைய கைப்படும் இடங்களில் திட்டுக்கள் நன்றாக தெரியும் அல்லவா? அப்படிப்பட்ட சுவரில் உள்ள கரைகளையும் இந்த லிக்விட் நீக்கிவிடும். டிப் நம்பர் 4. அடுத்தபடியாக எல்லார் வீட்டு சமையலறையிலும் சிங்குக்கு அடியில் கரப்பான் பூச்சி தொல்லை அதிகமாக இருக்கும். இந்த தொல்லை நீங்க உங்கள் வீட்டு குப்பை தொட்டியை சிங்குக்கு அடியில் வைப்பதை முதலில் தவிர்க்க வேண்டும். இந்த கரப்பான் பூச்சி தொல்லையில் இருந்து விடுபட கெமிக்கல் கலந்த பொருட்களை சமையலறையில் பயன்படுத்த சிலர் பயப்படுவார்கள். உங்கள் வீட்டு சமையலறையில் சமையலுக்கு பயன்படுத்தும் லவங்கம், பட்டை, பிரியாணி இலை இந்த கரம் மசாலாவை மிக்சியில் போட்டு நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். இது உடனடியாக அரைப்படாது. முடிந்தவரை தண்ணீரை விட்டு அரைத்து கொள்ளுங்கள். இதில் கொஞ்சம் அதிகமாக தண்ணீரை சேர்த்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி இந்த கரம் மசாலா சேர்த்த தண்ணீரை உங்கள் சமையலறையில் எல்லா இடங்களிலும் ஸ்ப்ரே செய்து வைக்கலாம். இந்த ஸ்ப்ரேவை கபோர்டு உள்ளேயும் ஸ்ப்ரே செய்வதில் தவறு ஒன்றுமில்லை. இந்த வாசத்திற்கு கரப்பான் பூச்சிகள் வராது. தண்ணீர் பட்டு உங்களது கபோர்டு வீணாகிவிடும் என்றால் ஸ்ப்ரே செய்து 10 நிமிடம் விட்டுவிட்டு சாதாரண துணியை போட்டு துடைத்து விடுங்கள். இதே ஸ்ப்ரேவில் பூச்சி கற்பூரத்தை பொடி செய்து இந்த தண்ணீரில் கொஞ்ச நேரம் போட்டு ஊறவிட்டு அந்த தண்ணீரை சிங்க்கு அடியில் மட்டும் ஸ்ப்ரே செய்து கொள்ளலாம். நாப்தாலின் உருண்டைகளை சேர்த்த தண்ணீரை சமையல் பொருட்கள் வைக்கும் இடங்களில் ஸ்ப்ரே செய்தால் மற்ற பாத்திரங்களும் இந்த நாப்தாலின் உருண்டைகளின் வாடை வீசும் என்பதால் உணவு சம்பந்தமான பொருட்கள் இருக்கும் இடத்தில் இந்த தண்ணீரை ஸ்ப்ரே செய்யக்கூடாது. கரப்பான் பூச்சிகள் வராமல் இருக்க சமையலுக்கு பயன்படுத்தும் சோடா உப்பில் வாசனை நிறைந்த உங்கள் வீட்டில் இருக்கும் ஏதாவது ஒரு எசன்ஸை 4 சொட்டு விட்டு நன்றாக கலந்துவிட்டு இந்த பவுடரை சிங்க்கு அடியில் தினந்தோறும் இரவு தூங்க செல்லும் போது தூவிவிட்டால் கரப்பான் பூச்சிகள் தொல்லை இருக்காது.